ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மக்கள் தீர்ப்பு 2024 சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா ஆகிய இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த முடிவுகள் தொடர்பாக நம்மோடு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போது வணக்கம். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் முதன்முறையாக அந்த ஜம்மு காஷ்மீர் லடாக் என இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அதற்கான தேர்தல் முடிவுகளும் தற்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அங்கு 10 வருஷம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அங்கு பாரதிய ஜனதா கட்சி 49 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 35 இடங்களிலும் தற்போது முன்னிலை வைத்திருப்பதாக இப்போதைய நிலவரங்கள். ஏனென்றால் காலையில் 9 மணியிலிருந்து கடுமையான ட்விஸ்ட். 9 மணிக்கு காங்கிரஸ் முன்னிலை, அதன் பின்னர் பாஜக முன்னிலை, அதன் பின்னர் காங்கிரஸ் என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இந்த ஓவர் கான்பிடன்ஸா அந்த தேர்தல் அணுகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏனென்றால் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதில் சிக்கல் நீடித்தது, மற்ற இந்த பிஎஸ்பி மற்றும் இந்த ஜேஜேபி ஆகிய கட்சிகளையும் தவிர்த்தது ஆகியவற்றால் இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார்? என்ன நினைக்கிறீங்க சார்? ஹரியானாவில் காங்கிரஸுக்கு பின்னடைவுக்கு என்ன காரணம் சார்? ஹரியானாவை பொறுத்தவரை பூர்வ ரீதியாக நகரங்கள், கிராமங்கள் இருக்கின்ற பகுதி இருக்கின்றன. ஒரு பகுதியில ஒரு வாக்குகள் வித்தியாசமாக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. இன்னும் என்ன வர வேண்டிய வாக்குகள் 50 விழுக்காடுக்கு மேல் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பெரிய ஸ்வீப் முன்னிலை என்று சொல்ல முடியாது. ஒரு 6-7 இடங்கள் அதிகமாக இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு வருகிறது. ஹரியானா ஆய்வு செய்து நாம் உரையாற்ற இருக்கிறோம். தெளிவாக மக்களிடம் இதை சொல்லுவோம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை இந்த சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 எடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி சொல்லி எடுத்தார்கள். எடுத்ததனுடைய விளைவு என்னென்ன ஏற்பட்டது என்பது தெரியும். இந்த சிறப்பு விதி ஆர்டிகல் 370 எடுத்தால் அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் எல்லாம் நிறைய பெருகும், வளரும், வெளிநாட்டு முதலீடுகள் வரும், இதனால் வேலைவாய்ப்பு பெருகும், ஜம்மு காஷ்மீருடைய வாழ்க்கை மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் என்று சொன்னார்கள். ஆனால் எந்த தொழிற்சாலை வந்தது, எவ்வளவு ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தார்கள் என்று தெரியாது. துப்பாக்கி சத்தமே இருக்காது என்றார்கள். துப்பாக்கி சத்தம் நின்று விட்டதா என்ற கேள்வியும் இப்போது மக்கள் எழுப்புகிறார்கள். பிறகு தீவிரவாதியுடைய ஊடுருவல் இருக்காது என்று சொன்னார்கள். ஊடுருவவில்லையா? எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன, எத்தனை என்கவுண்டர்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியும் அறிவார்கள். ஆகவே நாம் இதை பொறுத்தவரை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஹரியானா முடிவுகள் இது எந்த கோணத்தில் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது, இதற்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்து நான் உங்களிடம் உரையாற்ற இருக்கிறேன். நன்றி. அங்கே ரத்து செய்யப்பட்டு சொன்னீங்க. ஆனால் அங்கே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை ஆர்டிகல் 370 தொடர்பாக இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் எந்த ஒரு வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை. மாநில அந்தஸ்து மீட்டெடுக்கப்படும் என்று இருதரப்பிலுமே கூறியிருக்கிறார்கள். பாஜக தரப்பிலும் கூறியிருக்கிறார்கள், காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி தரப்பிலும் அந்த வாக்குறுதி இருக்கிறது. ஆனால் தேசிய மாநாட்டு கட்சியை பொறுத்தவரை ஆர்டிகல் 370 ரத்து செய்ய வேண்டும். அந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டதை மீண்டும் அவங்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் அந்த உறுதி அளிப்பதில் ஒரு தயக்கம் இருக்குது சார். அது என்ன சார் காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு தயக்கமே கிடையாது. மக்களுடைய மனநிலை, மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுக்கு தேவையோ அதை காங்கிரஸ் பேர் இயக்கம் செய்யும். தயக்கம் என்பதே கிடையாது. காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது மக்களுக்கான கட்சி. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ, மக்களுக்கு எது நன்மை பெற முடியுமோ அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கோம். ஹரியானா மாநில தேர்தலுக்கு போகிறது சார். ஹரியானா மாநில தேர்தலில் அந்த வாக்குகள் இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 35-49 என்று இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் இரண்டுக்கும் இடையே ஒரு அந்த இடைவெளி இருக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் இந்த வாக்கு கணிப்புகள், கருத்து கணிப்புகள் அனைத்துமே நிலவரத்தை பெரும்பான்மையான ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சி அமைக்கும் என்று கூறாங்க. இந்த காலையில் ஒரு 10 மணி நிலவரப்படி கூட அப்படிதான் இருந்தது. 70 தொகுதிகளுக்கும் அதிகமான ஒரு காங்கிரஸ் அங்கே முன்னிலையில் தான் வைத்து வந்தது. இருந்த போதிலும் இந்த தேர்தல் ஆணையத்தின் அந்த முடிவுகள் வெளியிடுவதில் சற்று குளறுபடி இருப்பதாகவும் தாமதிப்பதாகவும் இப்போது ஜெயராம் ரமேஷ் கூட முக்கிய தலைவர் கூட ஒரு குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். இதனால ஹரியானாவில் அந்த மாதிரியான ஏதாவது தில்லுமுடி எதுவும் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். மிக தலைவர்லாம் இங்கே ரொம்ப விஜயத்தா இருக்காங்க, கடுமையா வேலை பார்த்துருக்காங்க, உழைச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஓரிரு மணியில் துளிகளில முழு விரும்பம் வரும். அந்த பிறகு நன்றி. ஓகே, நன்றி சார். ஜம்மு காஷ்மீர் தேர்தல்களில் மக்களின் மனநிலையை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது பாதி அளவு
முடிவுகள் வந்திருக்கின்றன என்றும் இந்த முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை நம்முடைய தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 52 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 26 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. இதனால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே போல ஹரியானா மாநிலத்தில் பாஜக 49, காங்கிரஸ் 35 என்ற அளவில் இருக்கிறது. இழுபறி தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் அங்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா தேர்தல் நிலவரங்கள் தொடர்பான முடிவுகளை நாம் தொடர்ந்து சிறப்பு நேரலையில் காணலாம்.